வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் மாடல், அதாவது 2 போர்ஷன் இருக்கக்கூடிய ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு அருமையான வீட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா நீலம்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் நீலம்பூர்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் கிழக்கு பார்த்த சைட்டில், கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷனில் அருமையான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ஷன் வீடு இருக்குங்க. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு 2 BHK வீடு இருக்குங்க. மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. 2 கார் நிப்பாட்டிக்கலாம். ஒரு கார் நிறைய பைக்ஸ் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே கிளாசிஃபைல ஒரு சூப்பரான டிசைனில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போரு அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக வுட்டில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பில்டரோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவங்களே வுட்டெல்லாம் வாங்கி டோர் விண்டோ எல்லாமே இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் இவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பில்டருங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைனில் கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜா கேபினெட் அண்டு டிவி யூனிட் ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைனில் பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க பூஜா கேபினெட்டில். அப்படியே ரைட் சைடில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபு மாதிரி கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் ப்ரௌனில் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாங்க. அதாவது கிச்சன் ஏரியாங்க, டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எதுலேயுமே குறை வைக்காமல் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே வந்தாலே பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் கண்ணாடி கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேஸ் கேபினெட், வால் கேபினெட், டால் கேபினெட்டு, நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எல்லா வசதியும் இந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீடுக்கு ரெடி பண்ண மாதிரியே இல்லைங்க. ஓன் பர்பஸ்க்கு எவ்வளோ பார்த்து கட்டுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃப்ளஷ் டைப் வுட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஹைலைட்டான என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்ததாங்க. நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே கம்ப்யூட்டர் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீடிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஒன்று கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் கிளாஸில் செல்ஃபு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் கேபினெட், வால் கேபினெட்டுன்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பீரோ கொண்டு வரணும் அவசியமே இல்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான டிசைனில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படிலாம் டைல்ஸ் ஒர்க் பார்த்து பண்ணுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஏன் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா வீடு பார்க்க வரவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அட்வான்ஸ் போட்டால் உடனே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. இதுவும் ஒரு யூனிக்கான டிசைனாக ஃப்ளஷ் டைப் வுட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
செல்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் கேபினெட், டால் கேபினெட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னா டோர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு செல்ஃபை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைனில் அப்படியே அருமையாக ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பில்டரோட ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இந்த ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் பாத்ரூமுக்கு டைல்ஸ் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுற விதமே சூப்பராக இருக்குங்க. ஒரு யூனிக்கான டிசைன்லேயே தேடி பிடிச்சி இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாருங்க. பாருங்கள், இண்டிவிஜுவல் வீட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பவர் லைன் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாக கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே சூப்பரான டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸியான செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சூப்பரான டிசைனில் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் லேசர் கட்டி டிசைன் போட்ட ஒரு சூப்பரான ஒரு க்ளோஸ்டு ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஒரு லீஃப் டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் போர்ஷன் வீடுங்க. இது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் 16க்கு 16 நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பெருசாக கொடுத்தனால உங்களுக்கு 10க்கு 16 ஸ்பேஸ்லையும், மேலே ஸ்பேஸ் இருக்கிறனால 16க்கு 16 சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லையும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் பெருசாக இருக்கிறனால டிவி யூனிட் நல்லா பெருசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட் வச்சுருக்காங்க. நிறைய செல்ஃபு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பூஜா கேபினெட்லாம் பேஸ் கேபினெட் கொடுத்து மேலே பார்த்திங்கன்னா கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. கீழே பார்த்தோம் தெரியுங்களா, சேம் அதே மாதிரியே எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமு கீழே பார்த்த மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே எந்த வசதியும் மாறாமல் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா இப்போ பார்க்குறது சேம் அதே கீழே இருந்த செகண்ட் பெட்ரூம் மாதிரியே அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமையும் இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான யூனிக்கான டிசைனில் ரெடி பண்ணி கொடுக்குறாருங்க. அவர் பாத்ரூமுக்கான டைல்ஸ் எல்லாமே செம்மையான டிசைனில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர் பார்த்தாலே பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாமே. அப்படியே வெளியே வந்தோம்னா மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக சீட்டில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலே வந்தது சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.